உயிர் 19. காதல் என்றாலே வலியும் வேதனையும் அதைத் தொடர்ந்த போராட்டமும் இயல்பு என்பதை அறியாத சிறுவன் அல்ல சரண். ஆனால் இங்கு அவன் காதல் ஒட்டுமொத்த குடும்பத்தையே பலி கேட்கும் என்று கனவிலும் அவன் நினைத்து பார்க்கவில்லை. அதுவும் முதல் சந்திப்பிலேயே தான் யார், தன் பலம் என்ன, தன் வழியில் குறுக்கிட்டால் என்னவெல்லாம் செய்யக்கூடும் என்பதை தேர்ந்த அரசியல்வாதியாக காய் நகர்த்தி ஒற்றை காணொளியில் நிரூபித்திருந்த அரசியல் சாணக்கியன் பிரகாசத்தை கண்டு சரணின் புலன்கள் அனைத்தும் ஒருங்கே வேலை நிறுத்தம் செய்திருந்தது. இப்போது அவன் முன் இருக்கும் ஒரே வழி கீர்த்தியை விட்டு கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றுவது மட்டுமே. காதலிக்காக இறுதி வரை போராடி தன் உயிரை விலையாக கொடுக்க அவன் சித்தமாக இருக்கையில் இங்கு விலை பேசப்படுவது சிறு பிள்ளையின் உயிர். இதை எப்படி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும்? குழந்தையை காவு கொடுத்து தன் காதலை நிறைவேற்றும் அளவுக்கு சரண் இரக்கமற்றவன் கிடையாது. இது நேரம் வரை பிரகாசத்தின் பலவித நடிப்பை பார்த்தவன் குழந்தையை காக்க வேண்டி அவரிடம் தழைந்து போக முடிவெடுத்தான். அவன் குழந்தை, அவனுக்கு ஏதாவது வேண்டாம், குழந்தைய விட்டுடு ப்ளீஸ் என்றான். ஆமாம், குழந்தை தான், யார் இல்லைன்னு சொன்னா? இப்போதைக்கு அவனை ரயில் ரோடில் படுக்க மட்டும்தான் போட்டிருக்கேன். ரயில் அவன் மேலே ஏறுறதும் ஏறாமல் போகிறதும் உன் கையில் தான் இருக்குது. இது மட்டுமா, ஸ்கூலுக்கு போயிருக்கும் ஒரு 2வது அக்கா பொண்ணு மேலே எவனோ ஆசிட் அடிக்காமல் அவன் முழுசாக வீடு திரும்புகிறதும், கோயம்புத்தூருக்கு போயிட்டு பஸ்ஸில் வீடு திரும்பிட்டு இருக்கிற உன் 3வது அக்கா புருஷன் வீட்டுக்கு போகிற வழியில் அவன் மேலே லாரி ஏறாமல் இருக்கிறதும், 4வது அக்கா பொண்ணு ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது எவனும் கடத்தாமல் இருக்கிறதும் என்றவர் சிறு இடைவெளி விட்டு இடையில் கரம் பதித்து, இவ்வளோ ஏண்டா, காலேஜுக்கு போயிருக்கிற உன் முதல் அக்கா பையன் கதிரை என் பசங்க சுத்து கட்டி போட்டு தள்ளாமல் இருக்கிறதும் உன் கையில் தான் இருக்குன்னு சொன்னா நம்புவியா என்றிட அதை உணரும் நிலையில் இல்லாதவனின் இருதய துடிப்பே ஒரு நொடி நின்று போனது. என்னடா, என் அண்ணன் பையனையும் சேர்த்து போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னதில் ஷாக் ஆகிட்டியா மாப்பிள்ள? ஷாக்க என்று அவன் கன்னத்தை தட்டியவர் தான் எத்தனை மோசமானவன் என்பதை மேலும் நிரூபித்திருந்தார். என் அரசியல் வாழ்க்கையில் யார் குறுக்க வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். இதில் அண்ணன் என்ன, தம்பி என்ன, அவன் மகன் என்ன, எல்லாரும் எனக்கு ஒன்று தான்டா. என்ன புரியலையா? இவங்க எல்லாரும் என் முன்னேற்றத்துக்கான தடைகள். குறுக்க வந்தால் செதறடிச்சிடுவேன். நான் சொன்னது நிஜமாப்பி. உன் குடும்பம் எப்படி இருக்கணும்னு நீ தான் முடிவு பண்ண போற என்ற பிரகாசத்தை அடக்கப்பட்ட கோபத்தோடு பார்த்திருந்தான் சரண். நம்பு செல்லம், அதுதான் நிஜம். எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. அதாவது என் பொண்ணு வாயாலேயே நீ உன்னை வேண்டான்னு சொல்ல வைக்க போகிற வார்த்தையில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உனக்கு ஒரு வாழ்க்கை தத்துவம் சொல்கிறேன், கேளு என்றவர், நம்மளோட இறப்பு நமக்கு அதிக வலியை கொடுக்காதான். ஆனால் நம்மளை சார்ந்தவங்களுடைய இழப்பு ஒவ்வொரு நாளும் நம்மளை தூங்க விடாமல் சித்திரவதை பண்ணுமா. சாதாரண இறப்பே அப்படின்னா உன்னால் உன்னை சேர்ந்தவங்க எல்லாரும் ஏன் சாகுறோம், எதுக்கு சாகுறோன்னே தெரியாமல் கொடூரமாக சித்திரவதை அனுபவித்து சாகும்போது அதெல்லாம் எப்படி மாப்பிள்ள நீ தாங்குவ என்று கேள்வியாய் சரணை பார்க்க, வருண் அவன் என்ன பாவம் பண்ணினான்? குழந்தைய முதல்ல விடு, நீ சொல்கிறத செய்கிறேன் என்று அதற்கு மேலும் பேசும் திறனற்று சரண் தோய்ந்து அமர்ந்தான். அவன் முகத்தை நிமிர்த்தியவர், ஏண்டா, உனக்கு அக்கா பையனா பிறந்திருக்கானே, இதை விட வேற பாவம் பண்ணணுமா என்ன என்றவர் தன் ஆட்களுக்கு அழைத்து, அந்த பையனை அவன் வீட்டு முன்னாடி விட்டுடுங்கடா என்றார். ஒன்று மட்டும் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோ, உன் மொத்த குடும்பமுமே இப்போ என் கட்டுப்பாட்டில். நீ கொஞ்சம் மாற்றி நடக்க நினச்சாலோ அதுதான்டா இந்த போலீஸு கம்ப்ளைண்ட்னோ இல்லை நாதன்கிட்டேயோ என் பொண்ணுக்கிட்டேயோ எல்லாத்தையும் சொல்ல முயற்சி பண்ணினா இப்போ கொஞ்சம் முன்ன நான் சொன்னதையும் நடத்துவேன், சொல்லாததையும் நடத்தி காட்டுவேன் என்று கூற சரணின் தலை அந்நிச்சையாக இல்லை என்று அசைந்தது. டேய், நான் கெட்டவனாக இருக்கிறதும் கேடு கெட்டவனாக மாறுறதும் உன் கையில் தான் மாப்பிள்ள இருக்கு. சொல்லப்போனால் நான் ரொம்ப நல்லவன்டா. இப்போ கூட பாரு, நான் சொன்னதை நீ செய்கிறேன்னு சொன்னதும் உன் அக்கா பையனை வீடு வரைக்கும் கொண்டு விட சொல்லிட்டேன் என்று நாற்காலியில் அமர்ந்தவர், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் என்னவா இருக்கணும்னு முடிவு பண்ணுறது நான் இல்லை மாப்பிள்ள, என் எதிரில் நிற்கிறவன் தான். அதுக்கு தாண்டி செல்லம் சொன்னேன், சத்தமே இல்லாமல் என் பொண்ணு வாழ்க்கையிலிருந்து விலகி என்னை நல்லவனா வாழ விடுன்னு. ஆனால் எங்க கேட்கவே மாட்டேன்னு அடம். சரிடா, நீ சொன்ன மாதிரி உனக்கு 1 வாரம் இல்லை 3 நாள் தான் டைம்.
ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணுவியோ எவன் என்று தொடங்கியவர் நிதானித்து, சரிடா, நீ சொன்ன மாதிரியே உனக்கு 1 வாரம் இல்லை 3 நாள் தான் டைம். ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணுவியோ என்று தொடங்கியவர் தன்னை நிதானித்து, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமையா என்று நெற்றியை நீவிக்கொண்டே அவனை பார்த்தார். பின் சரண் தோள்களை சுற்றி கரத்தை போட்டு, சரி, நீ என்ன பண்ணினா என் பொண்ணு உன்னை விட்டு விலகுவான்னு நானே சொல்லித்தரேன் வா என்று அவன் செவிகளில் ஏதோ கூறத் தொடங்கவுமே சரணின் முகம் அருவருப்பில் சுழியத் தொடங்கியது. கண்களை அழுந்த மூடி கைமுஷ்டியை இறுக்கி தன்னை கட்டுப்படுத்த போராடியவன் ஒரு கட்டத்தில் பிரகாசத்தின் பேச்சை சகிக்காது அவரிடமிருந்து விலகி நின்றான். என்ன புரிஞ்சுதா? என் பொண்ணே உன்னை வேண்டான்னு சொல்ல வைக்கத்தான் உனக்கு அந்த டைம். அப்படி நடக்கலன்னா இந்த பிரகாசத்தோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்து கிளம்பினார். கடந்த காலத்தை அவளிடம் பகிர்ந்த சரண் தன்னையே வீழியகலாமல் பார்த்திருந்த கீர்த்தியிடம், அதுக்கப்புறமான நாட்கள் எல்லாம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது கீர்த்தி. என்னவெல்லாமோ நடந்துருச்சு. எதுவும் என் கட்டுப்பாட்டில் இல்லாமல் உங்கள் அப்ப என்றவனின் தொண்டைக்குழி அடைக்க மேஜையில் இருந்த நீரை எடுத்து பருகி தன்னை சமன்படுத்தினான். ஒன்று மட்டும் நிச்சயம் கீர்த்தி, இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் திருமண பந்தத்தில் சேர்ந்தா அது காலம் முழுக்க நமக்கு வலியை மட்டுமே கொடுக்கும். என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் சொல்ல வர்றது புரியுதா என்று சோர்வுடன் கேட்டவன் நாற்காலியில் சாய்ந்தமர்ந்து 2 கரங்களையும் தலைக்கு பின் கோர்த்து கொண்டான். கீர்த்தி அமைதியாக பார்த்திருக்கவும், உனக்கு ஏதோ பிரச்சனை, ஆனால் அதை என்கிட்ட பகிர்ந்துக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு புரியுது. ஸோ உன்னோட பிரச்சனை, கோபம் இதெல்லாம் தீரும் வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம். ஆனால் ஒன்று, நேற்று மாதிரி எந்த கிறுக்குத்தனமும் பண்ணாமல் இருக்கிறதா இருந்தால் நீ இங்கே இருக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றவன் அவளுக்கு புரிய வைக்கும் நோக்கத்துடன் பேசி முடித்து பதிலுக்காக அவள் முகத்தை பார்த்தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக தன்னை எதிரில் அமர வைத்து கதா காலாட்சேபம் நடத்தி கொண்டு இருந்தவனை காதை குடைந்து கொண்டே பார்த்தவள், இதெல்லாம் நீ சொல்லி எனக்கு தெரியணும்னு இல்லை, எல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருக்கேன், போதுமா என்றதுமே, வாட் என்ற சரணின் முகம் உயர் அழுத்த மின்சாரம் தாக்கியது போல அதிர்ந்து போனது. என்ன வாட்? நான் இங்கே உன் கூட வாழ தான் வந்திருக்கேனே தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு துளி கூட கிடையாது என்றதில் சில நொடிகள் பிடித்தது சரணுக்கு அவள் வார்த்தைகளின் அர்த்தம் புரிய. உணர்ந்த மறுநொடி, கீர்த்தி என்று விழிகள் சிவக்க நாற்காலியை பின்னுக்கு தள்ளி கொண்டு எழுந்து நின்றவன், என்ன பேசுற நீ என்று உருமினான். எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா உனக்கு? இங்கே பார், அப்பா சொன்னது தான் இப்போவும், எனக்கு நீ வேணும், புரிஞ்சதா? ஐ வாண்ட் யூ அட் எனி காஸ்ட். முக்கியமாக உன்னோட குழந்தை பெற்றுக்க கல்யாணம் பண்ணணும்னு யார் சொன்னா என்று கேட்டவளை அடுத்த நொடி பொல்லீர் என அரைந்தவனின் கரம் சிவந்து போனது. ஆனால் அதை கணக்கில் கொள்ளாதவள், இதை பார், சும்மா தேவையில்லாததை பேசி நேரத்தை கடத்தாத. நேற்று ரூம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ நான் போய் டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒழுங்காக வந்து என் கூட வாழற வழியை பாரு என்றவளின் கழுத்தை ஆக்ரோஷத்துடன் பிடித்திருந்தான் சரண். ஏண்டி அப்பனும் மகளும் சேர்ந்து என் வாழ்க்கையை பந்தாடுறீங்க? குழந்தைன்னு ஏன் வெறி பிடிச்சு போயிருக்க? அப்படி என்ன நிர்பந்தம் உனக்கு? அதையாவது சொல்லி தொலையேன் என்று கேட்ட மறுநொடி கீர்த்தி மௌன கவசத்தை அணிந்து கொண்டாள். இங்க பாரு கீர்த்தி, எதுக்காக உன்னையே இப்படி என்றவன் தொடர முடியாமல் நிறுத்த அவளோ மேஜையில் விரல்களால் கோலமிட்டு கொண்டிருந்தாள். உன்கிட்ட தான் பேசுகிறேன் கீர்த்தி, கேக்குதா என்றிட பதிலில்லை. கீர்த்தி என்று சற்று அழுத்தமாக அழைக்கவும் விழிகள் சிவக்க சட்டென நிமிர்ந்தவள், கீர்த்தி கீர்த்தி கீர்த்தி, ஜஸ்ட் ஸ்டாப் இட் என்று தன் செவிகளை அழுந்த மூடிக்கொண்டு, டோன்ட் கால் மீ கீர்த்தி என்றாள் ஆவேசத்தோடு. அதை கண்ட சரண் அதிர்ந்து போனான். இங்கு வந்ததிலிருந்தே கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு மாற்றத்தை தன்னவள் கொண்டிருப்பதை அவன் மனம் உணர்ந்தாலும் அதை கண்டறிய முடியாத அளவிலான கனமான திரையை கீர்த்தி அவர்கள் இருவருக்கும் இடையில் தோற்றுவித்திருப்பதை சரண் உணர்ந்தே இருந்தான். இதோ இப்போது கூட அவர்களின் தனிப்பட்ட பொழுதுகளை தவிர்த்து வழக்கமாக அவன் அழைக்கும் பெயரை வேண்டாம் என்று சொல்கிறாளே, இதுவே அவள் இயல்பு இல்லை என்பது புரிந்தாலும் ஏன், எதற்காக இவ்வாறு என்ற கேள்வி மனதை வண்டாய் குடையத்தான் செய்தது. ஏன், அதுதானே உன் பேரு, அப்படித்தானே கூப்பிட முடியும் என்றிட ஆத்திரத்தில் அறிவிழந்து சரணிடம் கத்திவிட்டவள் அவன் கேள்வியில் தன் நிலை திரும்பினாள். மேஜையில் ஒரு கரம் பதித்து தலையை அதில் தாங்கி சில நிமிடங்களுக்கு சரணை கூர்ந்து பார்த்தவளின் விழிகளில் ஒருவித வெறுமை படர்ந்தது. மூச்சுக்காற்றை இழுத்துவிட்டு தன் உணர்வுகளை சமன் செய்தவன், சொல்லு கீர்த்தி, ஏன் அப்படி கூப்பிட வேண்டான்னு சொல்ற என்றான்.
மெல்ல தலை உயர்த்திய கீர்த்தி மேஜையில் இருந்த தண்ணீரை எடுத்து குடிக்க அவள் முகத்தில் இது நேரம் வரை இருந்த உணர்வுகள் துடைக்கப்பட்டு நொடிக்கும் குறைவான நேரத்தில் மீண்டும் பழைய நிமிர்வு வந்தமர்ந்தது. குவளையில் பதித்திருந்த இதழ்களை அகற்றாமல் ஓர விழியால் அவனை பார்த்தபடி, எப்படி கூப்பிடணும்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா என்றாள். எந்த கேள்விக்குமே நேரடியாக பதிலளிக்காமல் புதிர் போடுபவளை என்ன செய்வது என்று புரியாமல் பார்த்தவன், என்ன சொல்ற, புரியல என்றான். ஓகே ஃபைன் என்று குவளையை மேஜை மீது வைத்துவிட்டு தன் அருகே அமர்ந்திருந்தவன் நாற்காலியில் கரம் பதிக்க சென்றவள் ஒரு நொடி நிதானித்து இயல்பாக அவள் கரங்களை அவன் தோலை சுற்றி படரவிட்டாள். அவள் சுவாசம் அவன் முகத்தில் அறைய தோள்களை உரசிக்கொண்டு நெருங்கி அமரவும் சரண் விலகி அமர்ந்தான். அவன் தாடையை அழுந்த பற்றி அவன் விழிகளுக்குள் ஊடுருவியபடி, எப்போவும் பாப்பு பாப்புன்னு கொஞ்சிக்கிட்டே இருக்க இந்த என்று அவன் இதழை வருடியவள், இப்போ என்னவோ புதுசா கீர்த்தின்னு கூப்பிடுது என்று விழிகளில் அப்பட்டமான அழைப்புடன் பேசிக்கொண்டே அவன் இதழ்களை நெருங்கியிருந்தாள் கீர்த்தி. அவள் நெருக்கத்தில் ஒருவித அந்நிய தன்மையை இப்போது நன்கு உணர்ந்ததில் மூச்சை உள்ளிழுத்திருந்த சரண் சிறிது அசைந்தாலும் அவள் இதழ்களை உரசும் அளவு அதீத நெருக்கத்தில் இருந்தவளைக் கண்டு விதிர்விதிர்த்து போனான். மறுநொடியே, என்னடி நினைச்சிட்டு இருக்க என்று அவளை ஓங்கி அறைந்திருந்தான் சரண். அதில் நிலை தடுமாறி நாற்காலியிலிருந்து கீழே விழுந்திருந்தாள். அவளை அடித்த பின்னர் கூட அவள் செய்ய இருந்த செயலின் தாக்கத்தில் இருந்து சரணால் வெளியில் வர முடியவில்லை. பின்னே விழிகளில் துளி காதல் இல்லாமல் ஏதோ நோக்கத்திற்காக தன்னை உபயோகப்படுத்தி கொள்ளும் முனைப்புடன் அவள் நெருங்குகிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவு சரண் முட்டாள் அல்லவே. இத்தனை நேரமாக அவள் நிலையிலிருந்து யோசித்து அவளுக்காகவே அவளிடம் போராடி கொண்டிருப்பவனின் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டுதானே. காதலிக்கும் பெண் எத்தகைய இக்கட்டான சூழலாக இருந்தாலும் அதை தன்னிடம் விளக்கமாக சொல்லி இருந்தால் தன் உயிரை பணயம் வைத்தேனும் அவளை காப்பாற்றியிருப்பான். ஆனால் கீர்த்தியோ இங்கே வந்ததிலிருந்தே காரணத்தை சொல்லாமல் அவளின் எண்ணத்திற்கு ஏற்றாற்போல தன்னை ஆட்டுவிக்க முயலும் முனைப்பில் வரைமுறையின்றி இத்தனை தரம் தாழ்ந்து செல்கிறாள். அதை கண்டவனுக்கு இதற்கு மேலும் அவளிடம் பொறுமையை கடைபிடிப்பதில் பிரோஜனம் இல்லை என்பது புரிந்தது. தனக்கென நியதிகளை வகுத்து ஆண்களும் ஒழுக்கத்தை உயிர் மூச்சாக கொண்டு வாழ வேண்டும் என்ற கோட்பாடுடன் வாழ்ந்து வருபவனிடம் காதலியே ஆனாலும் எத்தனை இக்கட்டான சூழலாக இருந்தாலும் பலவித நியாயங்களை கொண்டிருந்தாலும் கீர்த்தி தரம் தாழ்ந்து நெருங்க முற்படுகையில் அவன் தன்மானம் வெகுவாக சீண்டப்பட்டதென்றால் காதல் மனமோ அவள் செய்கையில் பெரிதாக அடிவாங்கியது. கீழே விழுந்திருந்தவளை நெருங்கியவன், ஒரு முறை சொன்னா புரியாதா? அப்படி என்ன உனக்கு வெறி பிடிச்சு போயிருக்கு? ஏய், இப்போ நீ பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமாடி என்று பற்களை கடித்து கொண்டு கட்டுப்படுத்த முடியாத சீற்றத்துடன் கேட்டிருந்தான் சரண். அவன் விழிகளில் தென்பட்ட ஆக்ரோஷத்தில் கீர்த்தியின் உடல் அன்னிச்சையாக அதிர்ந்தாலும் கரங்களை அழுத்தமாக தரையில் பதித்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள். பின் அதே நிமிர்வுடன் அவனை பார்த்தவள், நீ கேட்க ரெடினா, சொல்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றாள் அழுத்தமான குரலில். சி, இப்படி பேச அசிங்கமா இல்லை? பொன்னாடி நீயலாம், பெண் இனத்துக்கே நீ ஒரு கரும்புள்ளிடி. உன்னை போய் காதலிச்சேன்னு நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்கு என்றதில் கலங்க முற்பட்ட மனதை அரும்பாடுபட்டு கட்டுப்படுத்தினாள் கீர்த்தி. ஏய், இப்ப பாப்புன்னு கூப்பிடாதது தான் உனக்கு குறையா இருக்காடி? உன்னை நான் நேசிக்க ஆரம்பிச்சதே உன் முகத்துல இருந்த குழந்தைத்தனத்திலையும் அன்னைக்கு குழந்தைய காப்பாத்த உன்னோட பயத்தை மறந்து ஓடின அந்த நல்ல மனசையும் பார்த்துதான். அன்னைக்கு என்னையும் அறியாம மனசுல இருந்து வந்த வார்த்தை தான் பாப்பு. நிஜமாவே அப்படிதான் என் மனசுல பதிஞ்சு போனேன். அதனால உன்னை அப்படி கூப்பிட பிடிக்கும் என்று அன்றைய நினைவில் இலகத் தொடங்கியவனின் மனம் மறுநொடியே கடும் பாறையாக இறுகி போனது. ஆனா இப்போ என்று அவள் முழங்கையை பிடித்தெழுத்து அங்கிருந்த கண்ணாடியின் முன் நிறுத்தியவன், பாரு, உன் மூஞ்சியை நல்லா உத்து பாரு, இதுல எங்கேயாவது பழைய குழந்தைத்தனம் இருக்கா என்று கர்ஜிக்கவும் கீர்த்தியின் பார்வை நிலை கண்ணாடியில் பதிந்தது. மருந்துக்கும் சிரிப்பின்றி முகம் முழுக்க துணி கொண்டு துடைத்தாற் போல உணர்வுகளின்றி இறுகி போயிருந்தாலும் விழிகளில் மெல்லிய படலமாக வெஞ்சினமும் ஆவேசமும் பொட்டி போட்டு கொண்டிருந்தது. உன் முகத்தை பார்க்கும்போது யாரோ மாதிரி இருக்குடி. நான் பார்த்து ரசிச்சு பழகின குழந்தைத்தனம் உன்னோட முகத்திலையும் இல்லை, உன் செயல்லையும் இல்லை. அப்புறம் எப்படி பாப்புன்னு சொல்ல தோணும் என்றிட கீர்த்தி பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவனை பார்த்தாள். அவள் அழுத்தத்தை கண்டவனுக்கு நெஞ்சம் விண்டு போனது. போதும், இதோட போதும். இனியும் உன் கூட போராட நான் தயாரா இல்லை. உன்னை காதலிச்ச பாவத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா என்ன துரத்தி அடிச்சான். இப்போ உன்னோட முறையாடி
என்று விரக்தியாக கேட்டவன், ஏண்டி, ஏன் ஏன் என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? 2 பேரும் சேர்ந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு என்னை ஒரு அடியா கொன்னுடலாமே என்று உடைந்து போனவன் 2 கரங்களையும் கோர்த்து தலைக்கு மேல் உயர்த்தி, போதும்டா சாமி, போதும். இந்த ஜென்மத்துக்கு இந்த காதல் ஒன்று போதும். இதனால நான் பட்டதெல்லாம் போதும். இனியும் என் வாழ்க்கையில இழக்க எதுவும் இல்லை. உனக்கு இடமும் இல்லை. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு என்று வெறுப்போடு சொன்னவனின் விழிகள் அவனையும் மீறி கலங்கிவிட்டது. அதை கண்ட கீர்த்தியின் முகம் வெகுவாய் நிறமிழந்து போக நெஞ்சமும் கனத்தது. விரல்களை கொண்டு விழிகளின் ஈரத்தை ஒற்றி எடுத்தவன், இதோ பாரு, உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புற இல்ல என்று கடுமையான குரலில் எச்சரித்தவன் அதற்கு மேலும் அங்கு நிற்காமல் தன் அறைக்கு சென்றான். குளித்து முடித்து அலுவலகத்திற்கு கிளம்பிட விழிகளில் என்றுமில்லா புது உணர்வுடன் செல்பவனையே பார்த்திருந்த கீர்த்தி எத்தனை நேரம் அதே நிலையில் அமர்ந்திருந்தாலோ அவளே அறியாள். ஆனால் சரண் அலுவலகத்திற்கு சென்ற அடுத்த 1 மணி நேரத்தில் அவனை பதறியடித்து வீட்டிற்கு வரச் செய்திருந்தாள் நம் நாயகி.